Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல சிம்பிள் அண்ட் எலிகண்டான இந்த V collar kurti cutting and stitching தான் பார்க்க போறோம். இந்த டியூட்டோரியல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So please வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. And உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா please comment sectionல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி please லைக் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும். And நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்து தொடர்ந்து நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த காட்டன் ஃபேப்ரிக் வந்து 60 inches வித் உள்ள காட்டன் ஃபேப்ரிக். ஸோ நான் வந்து 1.5 meters தான் இந்த குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட 40 inches வித்தில் இருக்கிற காட்டன் ஃபேப்ரிக் இருக்குன்னா உங்களுக்கு 2.5 meters தேவைப்படும் குர்த்தி ஸ்டிச் பண்ண. இப்போ கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து ஃபோல்டு சைட். இப்போ அகெயின் வந்து ஃபோல்ட் பண்ணணும். இந்த குர்த்தி வந்து எம் சைஸ் மெஷர்மெண்ட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒன் இன்ச்சுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குர்த்தியோட லென்த் வந்து 43 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் ஷோல்டர் 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்புக்காக 0.5 inches மார்க் பண்ணிக்கலாம். ஹோல் ஃபார்முலா வந்து ஹாஃப் ஆர்ம் ஹோல் -1, ஸோ 6.5 inches மார்க் பண்ணிக்கலாம். 1/4 செஸ்ட் 9 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ 1/4 ரவுண்ட் 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 17.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ 1/4 வேஸ்ட் ரவுண்ட் 8.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் டு ஸ்லிட் லென்த் 22 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 ஸ்லிட் ரவுண்ட் வந்து 10 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ண போறோம். இப்போ பாட்டம் ப்ராட்னஸ் 10.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ண போறோம். இப்போ நெக் ஓபனுக்காக 3 inches மார்க் பண்ண போறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 0.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்து 0.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் சைட் சீம் வந்து 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ஸ்லிட் பாயிண்ட்ல இருந்து 1 inches மார்க் பண்ணிக்கோங்க. இத அப்படியே அந்த ஸ்லிட் பாயிண்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ சைடுல வந்து ஸ்லிட் மடிச்சு தைக்கிறதுக்கு 1 inch மார்க் பண்ணிக்கலாம். கீழ வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு 1 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் லென்த்துக்காக 0.5 inches மார்க் பண்ணிட்டு நெக் டிரா பண்ணிக்கலாம். நெக்குக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் தேவையில்லை. இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்லிட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து ஒரு பீஸ் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். சோ ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். சோ இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆர்ம்காக 0.5 inches மார்க் பண்ணுங்க. அண்ட் இங்க மிட் பாயிண்ட்ல 1/4 inch மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த கர்வுக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் 0.5 inches. இப்போ இத கட் பண்ணிடலாம். இங்க இருந்து 10 inches மார்க் பண்ணுங்க. டேப்பை இந்த மாதிரி கிராஸா வச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல 0.5 inches மார்க் பண்ணுங்க. இப்போ இத ஜாயின் பண்ணுங்க. இப்போ நெக் கட் பண்ணலாம். இப்போ இத ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறோம். சோ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இத ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ இந்த நெக் ரவுண்ட் வந்து மெஷர் பண்ணிக்க போறோம். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஹாஃப் நெக் ரவுண்ட் வந்து 13 inches வருது. காலர் ஸ்டிச் பண்றதுக்காக நான் பிளெயின் எல்லோ கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்றேன். ஸோ நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்க போறேன் 3 inches வித் மார்க் பண்ணி. ஸோ இது வந்து 3 inches வித் கிராஸ் பீஸ். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கிறேன் கார்னர்ஸ். இந்த மாதிரி 3 pieces எடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்குடைய ஹாஃப் ரவுண்ட் வந்து 13 inches வந்து மெஷர் பண்ணிடணும். ஸோ 13 inches + 2 inches மொத்தம் 15 inchesக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக மிட்ல பிளேஸ் பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணி சிங்கிள் ஃபுட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸ் த்ரெட் கட் பண்ணிடுறேன். இப்போ அகெயின் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதுக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ சிங்கிள் கைடு வச்சு அதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. மொத்தம் வந்து நம்ம 6 times வந்து இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி. ஸோ இப்படி தான் இருக்கும் அவுட்லுக். இப்போ வந்து 1.25 inchக்கு வித் மார்க் பண்ணிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக 1.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணிடலாம். கார்னரில் இருக்கிற எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இந்த சைடும் கட் பண்ணிடலாம். இப்போ இங்க வந்து மிட்ல நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ காலர் எடுத்துக்கலாம். அண்ட் இதை பாதியாக மடிச்சுட்டு இந்த மிட்ல நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த நாட்சும் அந்த நாட்சும் சேமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து ஒரு ஹாஃப் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து கரெக்டாக இங்கே வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக இது வரைக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை ராங் சைடு திருப்பிக்கலாம். அண்ட் இங்கே வந்து குட்டியாக நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்டிச் வரைக்கும் கட் பண்ணணும். இப்போ ரைட் சைடு வந்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த காலர் இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி உள்ள வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணுங்க. இப்போ இங்க இருந்து டாப் ஸ்டிச் போடணும். ஸோ டாப் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ இது ராங் சைட் திருப்பிட்டு இங்கே எக்ஸஸாக இருக்கிற இந்த காலரை கட் பண்ணிடலாம். நெக்கோட லென்த் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறதால இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு
இது அடியில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். கரெக்டாக வந்து 2 inches மட்டும் கவர் ஆகிற மாதிரி அதை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது சுற்றி ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ போட்டதுக்கப்புறம் அடியில் வந்து டர்ன் பண்ணி எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்க ஒரு சின்ன டாக்கா மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிட்டேன். லென்த் வந்து 4.5 inches மார்க் பண்ணிட்டேன். இப்போது ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஹாஃப் ஆர்ம் ஹோல் வந்து 7 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து 3 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ராஸா லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1/2 inch மார்க் பண்ணுங்க. அண்ட் இங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு 1/4 inch மார்க் பண்ணுங்க. இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் ரவுண்ட் ஆம் 6 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். சைட் சிம்காக 1.5 inches மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து 0.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணலாம். இங்க மிட்ல நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணிக்கலாம். இங்க நாட்ச் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 inch ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். அண்ட் பைப்பிங் த்ரெட் இல்லை என்கிட்ட, அதனால இந்த ரோப் யூஸ் பண்ணிக்கிறேன் பைப்பிங் த்ரெட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சு சிங்கிள் ஃபுட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் த்ரெட்டை இது மேலே இந்த மாதிரி வச்சு சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே உள் சைடு வந்து மடித்து அண்ட் அகெயின் இதையும் மடித்து தைக்க போகிறோம். ஸோ ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸை வந்து குர்த்தியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைட் சிம் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லிட் வந்து மடித்து தைக்க போகிறோம் இந்த மாதிரி. ஸோ ஸ்லிட் வந்து இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி க்ராஸாக ஸ்கொயர் மாதிரி கொண்டு வந்துட்டு அகெயின் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்லிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே மடித்து தைக்கலாம். ஸோ கீழே மடித்து தைச்சாச்சு. இதை ராங் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பேக் டாட்ஸ் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக ஷோல்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கீழே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அதை ஹாஃபாக வந்து மடிக்க போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக மடிக்கணும். ஸோ இங்கே இருந்து 10 inches மார்க் பண்ணுங்க. கரெக்டாக அது ஷோல்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 10 inches மார்க் பண்ணணும். ஸோ இங்கிருந்து 9 inches மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த 9 inches உடைய மிட் 4.5 inches மார்க் பண்ணுங்க. ஸோ அந்த மிட் பாயிண்ட்ல 0.5 inches மார்க் பண்ணிட்டு டாட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஸ்டிச் பண்ணோம்னா டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து டாட்ஸ் மார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம்னா the kurti is ready.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.